இதா ஹிடன் மேரேஜ் ஜங்கு கஃப் புது பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. கடுப்பா அந்த யூன்வோ பேசிட்டு போயிருப்பான் இல்லையா, அதுதான் உங்களுக்குள்ளே ஓடுது. அவ்வளோ கேவலமாக பேசியிருப்பான், அதெல்லாம் ஓடுது. நீங்கள் உங்கள் காது க்ளோஸ் பண்ணிட்டு அவன் சொல்கிற அந்த நீடியோ அதை கேட்குறதுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அதை விட உங்களுக்கு உங்கள் பாடி உங்களால் ஃபீல் பண்ண முடியல, வலிக்குது. உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு கை வச்சுட்டு பெட்லேருந்து ஒரு மாதிரி கீழே வந்து உட்காந்து அப்படி அழுவுறீங்க. ஸ்டொமக்லாம் ரொம்ப வலிக்குது. ஒரு மாதிரி வயிற்று பிடிச்சிட்டு பெட்லேருந்து கீழே உட்காருங்க. இந்த டைம் ஜங்குக்கா உள்ளே வரா. உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நீங்கள் உங்கள் கண்ணை துடைச்சிட்டு நீங்கள் அழுததை அவன்கிட்ட காட்டிக்க வேணான்னு கொஞ்சம் நார்மலாக அப்படி உட்கார, ஏய் திமுறாடி உனக்கு, திமுறான்னு கேட்குறேன். சைலண்ட்டாக இருக்கீங்க. என்ன பேசிட்டுருக்க நீ? அப்பா இருக்காரு, எவ்வளோ பட்டும் நீ திருந்தல. நீங்கள் அவனை பார்க்க லைட்டாக பென் பண்ணி உங்கள் முடியை பிடிச்சி என் அப்பாவை அவன் இவன் ஏன் முன்னாடி பேசுகிற நீ? அவன் பேசுகிறது உனக்கு தெரியுதா? அவன் என்னை எப்படி நடத்துக்கிறான், என்கிட்ட என்னெல்லாம் பேசுகிறான், என்னை எப்படி பார்க்குறான்னு மட்டும் உனக்கு தெரியல. ஏய் நீ அடடி பைத்தியம் மாதிரி வளர்த்துருக்க. பைத்தியமா? பைத்தியம் பைத்தியம் நான் இல்லை, நீ தான். அவன் கை grip ஆகுது. நீ முட்டாள்னு உனக்கே தெரியல. ஏய் என்ன தாண்டி பேசிட்டுருக்க? எங்க பாரு, உனக்கு ஃபைனல் வார்னிங் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என் அப்பா கிட்ட இந்த மாதிரி நீ பேசவே கூடாது. சரி, நானும் அதான் சொல்கிறேன். கையை என்ன? அவன் கையை தட்டி விடுறீங்க. எங்க பார், உங்கள் அப்பா இதுக்கப்புறம் என்னை அப்படி பார்க்கக்கூடாது, என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. அவனுக்கு என்ன வயசாகுது? அவனுக்கு நான் வேணுமா? ஏய் இந்த மாதிரி அசிங்கமாக பேசணும்னு வச்சுக்கோ, செவ்வளோ திரும்பிடும் அப்படின்னு அடிக்கிற மாதிரி வர. ஏய் ஜங்குக்கா, 2 பேரும் டோர் ஓப்பனில் பார்க்குறீங்க. என்ன தாண்டா பண்ணிட்டுருக்க? உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? இருக்க மோசமாயிட்டு வரடா நீ. அம்மா வந்துட்டாங்க. அவன் கடற்கடன்னு உங்கள் பக்கத்துலேருந்து தள்ளி நிற்கிறான். உங்கள் கண்ணில் அலையே வந்துருச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் ஜங்குக்கா கிட்ட அழக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அலை வந்துருச்சு. நீங்கள் அவங்கள பார்த்து அலை வேகமாக வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் அவங்கள ஹக் பண்ணி திரும்பி அழுதுட்டுருக்கீங்க. ஜங்குக்கா பார்க்குறான், இவ்வளோ நேரம் நல்லா போல்டாக பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன அப்படி அழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பார்க்குறான். நீங்கள் ஆண்டி ஆண்டி இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் ஆண்டி, ப்ளீஸ் 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 எனக்கு கூட்டு போய் விட்டுருவது சொல்லுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவங்க அவங்கள கோம் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்கிட்டலாம் என்னால் இருக்க முடியாது ஆண்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கூட்டு போய் விட்டு வந்துடுங்க ப்ளீஸ் அப்படின்னு திரும்பி சிக்கியை பார்த்து முறைக்கிறாங்க. அவன் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அம்மா உங்கள் முதுகில் ரப்பான்ட்டே ஒன்றும் இல்லை வயன், அல்லாத ஃபஸ்ட்டு அல்லாத அப்படிங்கிற மாதிரி உங்களை கோம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க ட்ரெஸ்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு எங்கிட்ட போயிட்டு ஆண்டி, இதுக்கப்புறம் என்னால் ஒரு நாள் கூட இங்கே இருக்கவே முடியாது, ப்ளீஸ் ஆண்டி என்னை விட்டு சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு நீங்கள் அவங்க எங்கள் பார்வன் அன்னைக்கே சொன்னது தான், பட் அது போல் சொல்ல முடியாது. என்னால் உன்னை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்ணி தொலைகிறது? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா? இங்கே பாரு, நான் உன்னை டக்குனே உன்னை புரிஞ்சுக்கோ அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். இவனை பற்றி எனக்கே தெரியும் அப்படி சொல்ல நீங்கள் ஆண்டியை பார்க்குறீங்க. அழாத ஃபஸ்ட்டு, எனக்கு நல்லாவே புரியுது. இவங்கிட்டலாம் யாராலையும் இருக்கவே முடியாதா? அந்த மாதிரி மான்ஸ்டர் இவா உன்னை கூட்டு வந்து ஒரு நாளும் டார்ச்சர் பண்ணுறான். அதுக்கு நீ இப்படி தான் அழுதுட்ருப்பியா? உனக்கு எல்லாம் நான் சொல்லிட்டு தானே போனேன். எனக்கு தெரியுது அவனை உனக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணா. யாராவது அவனுக்கு பிடிச்ச ஆச்சரியம்தான், பிடிக்கலன்னா தான் என்னால் ரொம்ப முடியும். பார் இப்படி அழாத. அப்புறம் வீட்டுக்கு போகிற. இல்லை ஆண்டி, நானும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் முடியல ஆண்டி, இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியல அப்படி
என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறீங்க, அவங்களுக்கு தெரியுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜங்குக்கா தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. நீங்கள் தேம்பி தேம்பி அழ. டீ என்னடா பார்க்குற, போய் தண்ணி கொண்டு வாடா. அது மா போடான்னு சொன்னேன். அவன் அங்கிருந்து கிளம்புறான். சரி சரி அழாத வன், அழாத. நான் நான் போகிறேன் டி, என்னை விட்டு சொல்லுங்க, நான் போயிட்டேன். இவர்கிட்ட யாராலும் இருக்க முடியாது. நான் நான் போயிட்டேன் அப்படின்னு அவங்கள பார்க்குறீங்க. ஒரு மாதிரி வயிறுலாம் வலிக்குது. அவங்களுக்கு உங்களை எப்படி காம் பண்ணுறதுன்னே தெரியல. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் சின்ன பொண்ணு அப்படின்னு. அவங்க அவங்க கையை பிடிக்கிறாங்க. உங்கள் கையெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடிட்டுருக்கு. பயப்படுறீங்க, பட் அதை வெளில காட்டிக்க மாட்டேன்றீங்க. அவங்களுக்கு புரியுது. அவங்க உங்கள் சீக்கில் கை வச்ச இங்கே பாருவன் அப்படின்னு பேச வராங்க. அதுக்குள்ளே நீங்கள் இதுக்கப்புறமா என்னால் இங்கே இருக்க முடியாது ஆண்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் எடுத்து போயிட்டேனே ப்ளீஸ். ஒரு மாதிரி அழுது கெஞ்சி அவங்க கையில் ஒரு மாதிரி பிடிக்கிறீங்க. உங்கள் கையெல்லாம் நடுங்குது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை சொல்லும் போது ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட் டைம் கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம், நெக்ஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணிடலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காம் ஆகிட்டு இப்பயும் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இதுக்கப்புறம் என்னால் அங்கே அங்கே இருக்க முடியாது ஆண்டி, ப்ளீஸ் வீட்டுக்கு போயிடுறேன் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு அல்ல. ரீசன் ஒரு இதில் புரியுது. பேச பேச நீங்கள் ஸ்டொமக்கில் கை வச்ச உங்களுக்கு வயிறு வலிச்சுட்டே இருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ஷோல்டர்லாம் பார்க்குறாங்க. இதை என்ன சொல்லி காம் பண்ணுறது சத்தியமாக தெரியல. புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இதுக்கு எந்த ஒரு ரீசனும் சொல்ல முடியாது இல்லையா. ஜேகே புருஷன் இவ்வளோ பண்ணுறான், உங்களை அடிக்க திட்டுது, டார்ச்சர் பண்ணுறது, உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்த வற்புறுத்தி வச்சிட்ருக்கான். உங்களுக்கே விருப்பம் இல்லாமல் இந்த மேரேஜ், கிட்டத்தட்ட அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு வந்து இந்த கல்யாணம் பண்ணியிருக்கான். எல்லாமே ஜங்கு கூட அம்மாவுக்கு தெரிஞ்சாலும், எல்லாமே அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும், உங்களுக்குள்ள இந்த மூமெண்ட் நடந்த உடனே ஏன் தெரியல அவங்களையும் மீறி ஒரு சந்தோஷம். உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் அலறத விடலை. ஜேகே வரான், தண்ணி எடுத்துட்டு நீங்கள் அழுதுட்ருக்க. அம்மா நீங்கள் கிட்ட தண்ணி. 2 பேரும் ஜேகேவை பார்க்குறீங்க. நீங்கள் அவனை பார்த்த உடனே திரும்பிட்டீங்க. உங்களுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. அவங்க ஜேகேகிட்ட இருந்து அந்த தண்ணியை வாங்கி குடி. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் வன் குடி. என்னை இங்கேருந்து அனுப்பிட சொல்லுங்க ஆண்டி. குடி, நான் சொல்கிறேன் குடி. நீங்களும் சிப் பண்ணுறீங்க. அந்த பாட்டிலே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. உங்கள் மேலெலாம் தண்ணி கொட்டுது. ஏய் பார்த்து குடி வயன். நார்மலாக உங்களால் அந்த வாட்டர் பாட்டிலை வாங்க முடியல. ஜேக்கிட்ட எவ்வளோ நேரம் நல்ல தைரியமாக அப்படி பேசியிருந்துருப்பீங்க இல்லையா. ஜேக்கிவே பார்க்குறான், இவள் பயப்படுறாளா இல்லை ஆக் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி. ஆண்டி உங்கள் கைக்கு மேலே அவங்க கை வச்சு பிடிச்ச உங்களுக்கு தண்ணி அதை ஃபீட் பண்ண கொஞ்சம் குடிக்கிறீங்க. ஆண்டி 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 ஏய் உனக்கு உனக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆண்டி ப்ளீஸ். வயன் சும்மா வரேன். அவங்க ஒரு பேக் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் உங்களுக்கு குக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்க்க அவங்க உங்களுக்கு அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து வாங்கிக்கோ. இல்லை ஆண்டி ஆண்டி ப்ளீஸ். வயன் வாங்கிக்கோ. நீங்களும் ஒரு வாய் வாங்கிக்க. சாப்பிட்றியே இல்லையா தெரியலையே அப்படின்னு ஜேகே பார்த்து, டேய் சாப்பாடு கொடுக்குறியே இல்லையா. இல்லைம்மா நான் வாங்கிட்டு வருவேன். அதுவும் இல்லாமல் மைட்லாம் இருக்காங்க. இவ தான் சாப்பிட மாட்டேன்றா. அவள் சாப்பிட்லனாலும் நீ சாப்பிட வைக்கணும்டா. மா என்னை பார்த்து எப்படிம்மா தெரியுதா, நான் சாப்பிட வைக்கணுமா. நீ சாப்பிட வைக்காம வேற எவன்டா வந்து சாப்பிட வைப்பான். நீ நீ தானே புருஷன், நீ தானடா அவளை பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் பண்ண தெரியுதுல்ல. அமைதியாக இருக்கான். அவங்க அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டே, இதுக்கப்புறம் நான் உன்னை டெய்லி வந்து பார்த்துக்கிறேன். இல்லை 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 ஆண்டி, நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஆண்டி. அம்மா அப்பா பார்க்கணும் ஆண்டி. பாத்தியா பாத்தியாம்மா என்னென்ன பேசுகிறா பாத்தியா. வாய மூட்டா வாயில் அதெல்லாம் வந்துடும். அவளை விருப்பமே இல்லாமல் கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்க. பின்ன இதெல்லாம் சொல்லாமல் என்னடா பண்ணுவா. வன் இந்தா உங்களுக்கு கொடுக்க ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. தண்ணி கொடுக்குறாங்க, குடிக்கிறீங்க. இங்கே வந்ததுலேருந்தே உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஃபுட் வந்தாலும் அனுப்பி அனுப்பி விட்டுருவீங்க. ஜேகே வாங்கிட்டு வருவான், சாப்பிடவே மாட்டீங்க. பட் இவங்க ஃபுட் கொடுக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ போடலாமா ஆண்டி. உங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு நாள் கூட இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க.
நீங்கள் அவங்கள பார்க்க அவங்க ம், அம்மா கிட்ட போகலாம், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். மா என்னம்மா சொல்கிற? அவங்க ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு சீக்கிரமாக வெயிட் பண்ணுறேன். அம்மா உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலு. நீங்களும் ஜேகேவை கண்டுக்கல, அவங்களும் ஜேகேவை கண்டுக்கல. ஜேகே ஒரு மான்ஸ்டரு. அவன்கிட்ட யாராலையும் நின்று பேச முடியாது. பட் ஜேகே அம்மா அசால்ட்டாக அவனை ஹேண்டில் பண்ணுறாங்க. அவனுக்கு பயப்படாம. இது ஏன் தெரியல உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அம்மாவை பார்த்து நிஜமா வாந்தி கூப்பிட்டு போறீங்களா அப்படி கேட்க, அம்மா இங்கே பாருமா சொல்கிறது கேளுமா. இவ்வளையம்மாங்க அம்மாங்க பாரு நிறைய பேச வரான். அம்மா திரும்பி அவனை பார்த்த, வெளில போடா. அம்மா இங்கே பாருமா அவளை எங்கம்மா கூப்பிட்டு போறேன்ற. இங்க பாரு அவள் இந்த ரூமை விட்டு வெளில வரமாட்டா. டேய் உன்னை நான் வெளில போ சொன்னேன். அம்மா பலார்னு அரைஞ்சு வெளில போகலனா அக்கின்னு ஒரு அடி விழும். சைலண்ட்டாக அந்த ரூம்லேருந்து வெளில போகிறாங்க. இதை நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவங்க உங்களை பார்த்தா சேஞ்ச் பண்ணிட்டு வா போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு கிடக்குன்னு உள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வர, அவங்க உங்கள் கை பிடிச்ச உங்கள்கிட்ட வந்து சொல்லட்டுமா? நீங்கள் மட்டும் தான் புரிஞ்சுட்டு இருந்துருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கேட்பேன் ஆண்டி. உங்கள் கையை டைட்டாக பிடிச்ச, எனக்கு தெரியும் எப்படி கேட்கக்கூடாது, தப்பு எல்லாம் தெரியும். உனக்கு அவனுக்கு பிடிக்காத, விருப்பமே இல்லாமல் உனக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான், எல்லாமே தெரியும். பட் ஏதோ ஒரு ஓரத்தில் அவன் உங்ககிட்ட இருந்தால் சேஞ்ச் ஆகிடுவணும்னு தோணுதோ. நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அம்மாவை. அவங்க நான் என்ன சொன்னாலும் கேட்பான். சரி ஏன் பையன். பட் ஏன் அவன் இவனும் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறான், எனக்கு இப்போ வரைக்கும் கூட ரீசன் தெரியல. ஜேகேக்கு ஏன்னா அவ்வளோ பிடிக்கும், எனக்குமே அது தெரியும். ஜேகே ஒரு மான்ஸ்டர் தான். பட் அவனோட ஃபேஸை என்கிட்ட இது வரைக்கும் காட்டினதே கிடையாது. அவனுக்கு பிடிக்கிற பர்சன்கிட்ட அவ்வளோ சாஃப்டாக நடந்துப்பான். அவங்கள மீறி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். நான் சொல்கிறது எல்லாம் கேட்குற ஜேகே ஏன் இதை மட்டும் கேட்க மாட்டேன்றான்னு எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் புரியல. அப்படி சொல்ல நீங்கள் அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே நல்லா புரியுது. நீங்கள் வந்ததுலேருந்து ஜேகே நோட் பண்ணிருக்கீங்க, அவன் ஒரு மான்ஸ்டர்னு உங்களுக்கே தெரியும். பட் இவங்க எப்படி இவ்வளோ அசால்ட்டாக அவனை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அவங்க சொல்ல சொல்ல புரியுது. ஜேகே வச்ச அந்த யூன்வோ எல்லாம் கிரிமினல் தனமாக பண்ணிருக்கான். இதோட பின்விளைவு என்னன்னு கூட தெரியாமல் ஜேகே இதெல்லாம் பண்ணிருக்கான். எனக்கு அவனை நினைக்க நினைக்க ஒரு நாளும் பயமாக இருக்கும். சொல்லிட்டு பேச்சு கேட்க மாட்டான், விருப்பாகும். அவன் முட்டாள், அவன் முட்டாள் தனமாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான் அந்த யூன்வோ கூட சேர்ந்த. இது உங்களுக்கே தெரியும். எனக்கு அவனை அதுக்குள்ளே எப்படி வெளியே கொண்டு வர்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் நானே வெறுத்துட்டேன். அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு தெரிஞ்ச உடனே ஒரு சின்ன ஹோப், பிகாஸ் அவன் சேஞ்ச் ஆகிடுவான் அப்படி இருந்துச்சு. அவன் உன்னையே எப்படி பண்ணுறான் அப்படின்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்கள் கை பிடிச்ச எனக்காக இதை மட்டும் பண்ணுவேன். எங்கிறது பூரம் சொல்லாத. எனக்கு தெரியும் இது தப்புன்னு, உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு தெரியும். இங்கே இருந்துறேன். கண்டிப்பாக அவனுக்குன்னு ஒரு பேபி வந்தா அவன் சேஞ்ச் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க, அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுது. பட் அவனை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆண்டியை பார்க்க சரி, உன்னை பேசி ரொம்ப குழப்பி விட்டுறேன். நான் இதுக்கப்புறம் டெய்லி உன்னை வந்து பார்த்துக்கிறேன். சைலண்ட்டாக அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. சரி வா அம்மா வீட்டுக்கு போகலாம். போயிட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு ரிட்டன் வந்துடலாம். ப்ளீஸ். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கூப்பிட்டு போகிறாங்க, அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டி வைக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கை பிடிச்சி அந்த ரூம்குள்ளே இருந்து வெளில கூப்பிட்டு வராங்க. ஜேகே மாமாம்மா நான் சொல்கிறது கேளுமா, இங்கே பாருமா அப்படி கேட்டே வரான். பயன் உங்கள் அம்மா அப்பா வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா, உனக்கு தெரியும்ல? தெரியும் ஆண்டி. அம்மா என்னம்மா பண்ணுறேன், இங்கே பாருமா கை விடுமா, நான் சொல்கிறது கேளுமா, ஒரு நிமிஷம் இல்லைம்மா. நான் ஆட்டோலலாம் வரல, கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் வண்டியில் இருக்கலாமா? சரிங்க ஆண்டி. அம்மா ஏம்மா பண்ணுற, நான் பேசுறது கேட்குதா இல்லையாம்மா? இங்கே பாருமா, அப்பா அவளை வீட்டிலேருந்து வெளியே அனுப்பக்கூடாது சொல்லியிருக்காருமா. திரும்பி முறைக்கிறாங்க. அம்மா அப்பாவா? இது வரைக்கும் நீ உங்கள் அப்பாவை அப்பான்னு சொல்லியிருக்கியாடா? அம்மா என்கிட்ட அடி வாங்காம தள்ளி நின்றுடு ஜேகே. அம்மா நான் சொல்கிறது கேளுமா, அவளை வேற ஐயோ பிளானுக்காக வச்சிருக்கேன்னு சொன்னால் மறுபடியும் அம்மா கோபப்படுவாங்களே. அம்மா நான் சொல்கிறது கேளுமா. கிட்டத்தட்ட அவன் ஒரு பேபி மாரி கெஞ்சிட்டே வரான்.
ஆன்ட்டி உங்கள் கை பிடிச்சி அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமா அப்படின்னு உங்களை பார்க்க நீங்கள் ரைட் சைடு ஆன்ட்டி அப்படி சொல்ல ஜேகே உங்கள் 2 பேருக்கு முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு என்ன அவள் வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே, நான் கூப்பிட்டு போகிறேன் அந்த காரில் இருங்க அப்படி சொல்ல பட் இப்படி வா உங்களை அங்கேருந்து அதாவது ஜேகேவும் கிராஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க. ஏம்மா அப்படி பண்ணுற, சரி இருங்க தனியாக போவாதீங்க வரேன் அப்படின்னு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிருக்கீங்க. பஸ் நிறைய போகுது. அவன் ஒரு பஸ்ஸை காட்டி இதில் போகலாமாம்மா இதில் போகலாமாம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். அவன் ரிட்டன் வீட்டுக்கு கூப்பிட்டு போக அதெல்லாம் பண்ணிருக்கான். பட் ஆன்ட்டி அதெல்லாம் காதலே வாங்காமல் உட்காந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பஸ்ஸு சொல்ல இதில் போகலாமா இதாண்டி போகும் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பஸ்லேயே ஏறுறாங்க. சீக்கிரம் பின்னாடி ஏற வரான். அதுக்குள்ளே அவனுக்கு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணுறது அந்த இவங்க ஜிகே எங்கே இருக்க சீக்கிரம் வா அப்படி சொல்ல அம்மாவும் வேண்டாம் பொண்டாட்டியும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் அப்பான்னு சேவ் பண்ணி வச்சுருப்பான். அப்பா அப்படின்னா அந்த யூமோ தானே. இவ்வளோ நேரம் ஜேகே கெஞ்சிட்டு இருந்திருப்பான். அவன் கால் பண்ண உடனே உங்கள் 2 பேரையும் கண்டுக்கவே இல்லை, விட்டு போயிட்டான். இதுதான் உங்களுக்கு இப்போ புரியவே இல்லை. ஆன்ட்டி சொன்னது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இவ்வளோ நேரம் ஜேகே அம்மா மேலே ஜிகே அவ்வளோ கேரிங்காக பேசியிருந்திருப்பான். ஒரு கால் வந்த உடனே விட்டு போயிட்டான். நீங்கள் ஆன்ட்டியை பார்க்க ஆன்ட்டி இப்போ புரியுதா என் சுச்சுவேஷன் என்னென்னு. அவனுக்கு எனக்கு பிடிக்கும். பட் ஏன் அவன் இவங்கக்கிட்ட இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கான்னு தான் தெரியல. நீங்கள் சைலண்ட்டாக இருக்க. நெக்ஸ்ட்டு அந்த பஸ்ஸு உங்கள் ஏரியாவில் போய் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் இறங்கி ஆன்ட்டி கூப்பிட்டு வரீங்க, நடந்து வரீங்க. அவங்களும் எல்லா ஸ்ட்ரீட்டு எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே வராங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கீங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்களை பார்த்ததுல அவ்வளோ ஹாப்பி. எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே ஜெக்கியோட அம்மா வந்து நிற்கிறாங்க. 2 பேருக்கும் இவங்க யாருன்னு புரியல. நீங்கள் அவரோட அம்மா அப்படி சொல்லி முடிக்கல. அப்பா அவங்கள திட்ட போக பாப்பா என்னப்பா பண்ணுற, இவங்க பையன் தானே என்ன பண்ணுது அப்படின்னு கத்த போகிறாங்க. ஆன்ட்டியும் சைலண்டாக கேட்டு தான் இருக்காங்க. தெரியுது ஜேகே பண்ணது எனக்கு தப்பு தான், எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பேச வர நீங்கள் அவங்க 2 பேருக்கு நடுவில் நின்று ஆன்ட்டி எதுவும் சொல்லாதீங்கப்பா, அவங்க தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. சரி நான் அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேன், அவங்கள இங்கிருந்து கிளம்ப சொல்ல, இதுக்கப்புறம் நீ அங்கே போவே கூடாது அப்படி சொல்ல இது ஜேகேவோட அம்மாக்கே ஷாக்கிங்காக இருக்க. எப்படி உங்களை விட்டு போகிறது சத்தியமாக தெரியல. ஆனாலும் அவங்க சைலண்டாக தான் இருக்காங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. திரும்பி ஜேகேவோட அம்மாவை பார்க்குறீங்க. அவங்க சொன்னதும் ஞாபகம் வருது. இல்லைப்பா நான் உங்கள் 2 பேரையும் பார்க்க தான் வந்தேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா. அவங்க உங்களையும் பார்க்குறாங்க. நான் உங்களை பார்க்கணும் போல இருந்தது. இது வரைக்கும் உங்களை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது, அதனால தான் வந்தேன்ப்பா. இப்போ ஓகே நான் அவங்கள தான் போய் ஆகணும், நான் கிளம்புறேன்ப்பா. நீயாத அவங்க கையை பிடிக்க வர ப்ளீஸ்ப்பா நான் கிளம்புறேன். அவங்களும் ஒன்று மறட்டுறாங்களா அப்படின்னு அப்பா நிறைய கேட்க அப்படி இருந்தால் என்னை ஏன்ப்பா இங்கே கூப்பிட்டு வர போகிறாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, அப்பா பார்த்துட்டே இருக்காரு நீங்களா இது அப்படின்ற மாதிரி அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அம்மா பாட்டு பேசிட்டு நீங்கள் பாய் ஒன்று போட்டு வெளில வர ஆன்ட்டிக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஆகிடுச்சு. எங்கே நீங்கள் அங்கேயே இருக்க போகிறேன் அப்படி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. ஒரு கட்டத்தில் ஆன்ட்டி சரி இருந்தால் இருக்கட்டும் விட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. பிகாஸ் நீங்கள் அம்மாவை ஹக் பண்ணி அழுதுதா அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு குழந்தைய பிரிகிற அந்த ஃபீல் அவங்களுக்கு புரியும் இல்லையா. அவங்க அப்படி திங்க் பண்ணிருந்தா நீங்கள் அவங்க கூட வரேன் வீட்டுக்கு வரேன் அப்படி சொன்னது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ போல பஸ் ஸ்டாப்பில் இருக்க பஸ்ஸும் வருது. நெக்ஸ்ட்டு அவங்க கொண்டு வந்து உங்களை வீட்டில் விடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் ஜேகே அவன் கார் சவுண்டு அப்படி கேட்குது. அவ்வளோ வேகமாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டு குடு குடு குடுன்னு வீட்டுக்கு ஓடி வரான். ரொம்ப கூலாக 2 பேரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. மூச்சுக்கு வாங்கிட்டு வந்தவங்கள பார்த்தா வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. 2 பேரும் ஜேகேவை பார்க்குறீங்க. மூச்சு வாங்கிட்டே நின்றுருக்கான். தேடி அலைஞ்சு கிழிஞ்சு வந்திருக்கான், நல்லாவே புரியுது. பட் அம்மா எதுவுமே கண்டுக்காம போ மேலே போய் ரெஸ்ட் எடு, சரிங்க ஆண்டி அப்படின்னு சோஃபாலேருந்து எழுதுக்கிறீங்க. உங்களை ஹக் பண்ணிட்டு
நாளைக்கு வரேன். சரி அப்படி தலையாட்டிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜேகே நின்றுருக்கான். அம்மா ஜேகே கண்டுக்காம அவனையும் கிராஸ் பண்ணி போக இவ்வளோ நேரமா எங்கெல்லாம் திட்டு வந்தேன் தெரியுமா? அவன் அப்பா வீட்டுக்கு கூட போயிட்டு வந்தேன். அவன் திரும்பி ஜேகேவை பார்த்த பாதியிலே விட்டு போக்க தெரிஞ்சதில்ல. ஏண்டா போகிற எங்களுக்கு ரிட்டர்ன் வர தெரியாதா? அது இல்லைம்மா, அப்பா கூப்பிட்டாங்க, இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. அப்பா சொல்லிட்டா. வேணாம் ஜேகே, வாயை மூடும். மார்னிங் அடிச்சதே கஷ்டமாக இருக்கு, என்னை அடிக்க வைக்காத. ஜேகே சைலண்டாக இருக்கான். அம்மாவும் அங்கேருந்து போக ஜேகே எப்பவும் போல அம்மா பின்னாடி கெஞ்சிட்டே போகிறான். நில்லுமா, நான் கூப்பிட்டு போய் விட்டுருமா, காலைல ஏறுமா. நிறைய கேட்க அம்மா காதலே வாங்கலை. வந்து பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. மா அன்டைம்மா, நைட்டு 11 மணிமா, இந்த நேரத்தில் எப்படிம்மா பஸ் வரும்? சொல்லிகிட்டே இருக்க பஸ் ஒன்று வருது. ஜேகே ஒரு ஆளாக அவங்க கண்டுக்கவே இல்லை. போயிட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க. பின்னாடியே போய் ஏறுறான். ஒரு சீட்டில் உட்காடுறாங்க. போயிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறான். என்னடா நடிக்கிறியா? காலைல விட்டு போனவன் தானே? சரிம்மா விடுமா, அதை பகல் டைம் நீ போயிடுவீங்கன்னு தான் விட்டு போனேன். இது அன்டைம்மா, எப்படிம்மா உன்னை என்னால் விட முடியும்? அப்படி சொல்ல அவங்களும் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போக ஜேகே அவங்க மடியில் போய் படுக்கிறான். அவங்களுக்கு கண்ணே கலங்குது. இருந்தாலும் சைலண்ட்டாக இருக்காங்க. அவனை தட்டி கொடுக்கல, தள்ளியும் விடலை, சைலண்ட்டாக இருக்காங்க. ஜேகே சிரிச்சிட்டு அவங்க கையெடுத்து அவன் தலையில் வச்ச எப்படி பண்ணிவிடுமா, எப்போவுமே பண்ணுவல்ல அப்படி சொல்ல அவ்வளோதான். அவங்களுக்கு அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் கண்ணிலேருந்து தண்ணி வர ஸ்டாப்பிங் வந்துருச்சு. எழுந்துரு மா, ஸ்டாப்பிங் வந்துருச்சு, எழுந்துருண்ணா. அவனும் எழுந்துக்கிறான். அவங்க இறங்கி நடந்து போக்குறாங்க. சைலண்ட்டாக பின்னாடியே போகிறான். அவ்வளோதான், கண்ணே கலங்கிடுச்சு அவங்க கண்ணிலேருந்து தண்ணியை. ஜேகேக்கு தெரியாமல் தொடச்சி விட்டுட்டு அங்கே தான் நடந்து போகிறாங்க. ஜேகே பின்னாடியே வரான். கொஞ்சம் தூரம் தள்ளி ஜேகேவோட அப்பா நிற்கிறாரு. அவர் பார்த்த உடனே அப்படியே நின்ட்டான். அவரு அவங்க அம்மாவை பார்த்து, இவ்வளோ நேரம் எங்கடி போன? எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ணுறது? இல்லைங்க, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா. சரி வா, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவன் அங்கேருந்து நடந்து வீட்டுக்கே வரான். ஜேகே மான்ஸ்டர் தான். பட் அவனுக்கு இன்னொரு சைடு அவங்க அம்மா அவனோட வீக்னஸ்ன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கான். அவன் ஷர்ட்டு கழட்டி வச்சுட்டு அம்மா வந்த உடனே என்னமோ பண்ணான் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப நல்லா நிம்மதியாக அப்படி தூங்குறீங்க. நேற்று உங்களுக்குள்ளே நடந்தது இந்த டைமில் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் அது எதுவுமே கண்டுக்காமல் குடிச்சிட்டு சைலண்ட்டாக படுத்துக்கிட்டான். எப்பவும் போல நெக்ஸ்ட் டே ரொம்ப நார்மலாக போகுது. ரொம்ப லேட்டாக எழுத உட்காடுறீங்க. உங்கள் பக்கத்தில் ஜேகே இல்லை. டைமை பார்க்குறீங்க, ஆஃப்டர்நூன் போல் இருக்கும் போல். இவ்வளோ நேரமாக தூங்கிட்டோம் அப்படி தோணுது. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு பயம் இருந்தது. ஆன்ட்டி கூட இருக்கும்போது ரிலாக்ஸாக இருக்குல்ல, கொஞ்சம் தைரியமா. அதனால தான் என்னமோ இவ்வளோ நேரம் நம்ம தூங்கியிருக்கோம். இவ்வளோ நாள் கழிச்சு அப்படின்னு பெட்லேருந்து இறங்கி குளிக்க இப்போது ஒரு மெய்டு வராங்க. மெய்டை நீங்கள் மிரரில் பார்த்துட்டு உங்களை தான் ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேண்ணா அப்படி சொல்ல, இல்லை மேம், இவங்க சார் வந்திருக்காரு, உங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. நீங்கள் திரும்பி அவங்கள பார்க்க கீழே வெயிட் பண்ணுறாராம், வர சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. எப்போவுமே ஜேகே தானே சொல்லுவான் இது போல், இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள பார்த்து ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ திரும்புகிறாங்க. ஜேகேங்க இல்லைங்க மேம், சார் அவர் கூட வரல. ஜேகே வராமலையா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிருக்க. அந்த மெய்டும் நீங்கள் வரலன்னா சார் மேலே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் லைட்டாக ஸ்மைலோட நான் கண்டிப்பாக கீழே வரேன்னு சொல்ல அப்படி சொல்ல அவளும் கீழே போய் சொல்கிறா மேம் வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு. அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அந்த மெய்டு பார்த்து இல்லை புரியல, அவளே வரேன்னு சொன்னாலா? ஆமாம் சார், அழல ஸ்ட்ரகிள் பண்ணல எப்படி இது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்க. பேபி வர வர நம்ம சொல்கிற பேச்சில் கேட்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரு ஸ்மைலோட அந்த மெய்டை பார்த்து அப்படிங்கிறா. அந்த மெய்டும் அங்கேருந்து போக ஓகே நம்மளை விட்ட வேறு வழி இல்லைன்னு அவளுக்கே புரிஞ்சிருச்சு போல. கண்டிப்பாக நம்மளை ஏற்றுப்பா, நம்ம கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும் போல, நம்ம அவளை விட மாட்டோம், நல்லா புரிஞ்சிருக்கு போல, செம்ம இந்த திடீர் மாட்டம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிருக்க. நீங்கள் கீழே வரீங்க. அந்த யூன்வோ கிட்ட அந்த யூன்வோ உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான்.
நீங்கள் ஒரு ஸ்மைலோட அவங்ககிட்ட வந்து நின்ன, எதுக்கு கூப்பிட்டீங்க, எதுக்கு கூப்பிடுவேன், டெய்லி ஒன்று பார்க்கலன்னா அந்த டேபி நல்லா நார்மலாக போக மாட்டேங்குது பேபி. டெய்லி ஒன்று பார்க்கறதுனால தான் என்ன உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்க புள்ள. நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க, டெய்லி என்னை பார்த்து அழுது திட்டி, பட் நீ சிரிக்கும் போது அழகாக இருக்க. அவனை பார்க்குறீங்க, அவன் என்னை பார்க்க நீ வரமாட்டேன்னு நினச்சான், அழுது அடம் பிடிச்ச ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன். நானே உன்னை தேடி மேலே வந்திருப்பேன். வயசாயிடுச்சுல, மேலே ஏற முடியல, கால் வலிக்குதும்மா, அதனால உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க, வயசாயிடுச்சு தான், பட் அதெல்லாம் செம்மையாக இருக்கும். என்னை நீ அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட ஃபுல்லாக நானே எடுத்துப்பேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஐயோ ஒன் டேக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஏக்குறான். நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, அவனும் சிரிச்சுட்டு ஜேகே இருக்கும் போதெல்லாம் டென்ஷனாக பேசிகிட்டு இருப்பேன். ஜேகேவை இங்கேருந்து அனுப்புறது நல்லதாக போச்சா. நீங்கள் அவனே பார்க்க ஜேகே இருக்கும் போதெல்லாம் அவனை டிக்கெட் பண்ணுறேன்னு ஏதோ பேசி வைப்பல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடாதுன்னு அவனை இங்கேருந்து வெளியே அனுப்பிட்டேன். டெய்லி உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசலான்னு வருவேன், அதுக்குள்ளே 2 பேரும் சண்டை போட்டு பாதியிலே இங்கிறத போயிடுவேன்னா. ஸோ அவனை டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு ஒர்க் கொடுத்து இங்கேருந்து அனுப்பிட்டேன். நீ ஃபீல் பண்ணாத. இப்போ புரியுது ஜேகே ஏன் வரல அப்படின்னு. அவன் அகைன் ஸ்டார்ட் பண்ணுறான், நீ அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம். நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, அது நெக்கலா அப்படியும் இருக்கு. வாயன், ஏன் வந்ததுலேருந்து பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்ருக்க. ஸ்டார்டிங்கில் நீ சிரிக்கும் போது எனக்குமே பிடிச்சது, இது ஏதோ நீ நார்மலாக சிரிக்கிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க. நீங்கள் நினச்ச எனக்கு பாவமாக இருக்கு, அதான். என்ன நினச்ச, நீ பாவப்படுறியா, எதுக்கும் என்னை இப்படி காமெடி பண்ணுற, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியா. அப்படி சொல்ல நீங்கள் சோஃபாவில் போய் உட்காந்துட்டு என்னமோ சொல்கிறதே என்ன ஏன்னா முழுசா ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் உனக்கு தானே சொல்லிட்டு இருந்த அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க. அவன் நான் இப்போ வயசாகிடுச்சின்னு சொன்னேன், அதனால இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு மாதிரி க்ளோஸாக வரா. நீங்கள் பேக்கில் போயிட்டு அங்கேயே நின்று சொல்ல, இப்போ கூட எனக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது தெரியுமா, பட் கன்ஃபார்ம் நம்ம 2 பேரும் மேரேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இப்பயும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ. இல்லை, உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு வயன் அப்படி சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. நேற்று ஃபுல்லாக அவனும் ப்ரொவோக் பண்ணிட்டு இருந்தா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கியா நீ. அவன் கடுப்பாகிறான். ஓ கடுப்பாகிறியா அப்படிங்கிற மாதிரி சோஃபாவில் நீ எழுதி நிற்கிறீங்க. சரி சொல்ல வந்து டேரெக்டாக சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் இல்லைன்னா மென்டல் ஆகிடுவோம் போல அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்த. எனக்கும் என் புருஷனுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் முடிச்சிருச்சு. இல்லை புரியல, என்ன சொல்கிற நீ அப்படி சொல்ல. எப்பவுமே அவங்களுக்கு க்ளோஸாக வந்து உங்கள் காதுக்கிட்ட ஒரு மாதிரி பேசி உங்களை ஒரு மாதிரி ப்ரொவோக் பண்ணுவான் இல்லையா. இப்போ நீங்கள் இதை அவனுக்கு பண்ணுறீங்க. அவன்கிட்ட போயிட்டு அவன் காதுக்கிட்ட க்ளோஸாக போயிட்டு நானும் என் புருஷனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துட்டோம், ஹாப்பி மேக் அப்படி சொல்லிட்டு பின்னாடி வந்து நின்றுட்டு உங்கள் ஷோல்டரில் இருக்க ட்ரெஸ்ஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. என்ன ஒன்று ஜேகேவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உங்கள் கழுத்தில் அவன் கொடுத்த அந்த ஸ்ட்ராங்கான பைட் மார்க் அவன் வெறியில் கடித்த மாதிரி அப்படி இருக்குது. பார்த்து அடுத்த செகண்ட் நீங்கள் அதை மறைச்சிட்டீங்க. இந்த ஹாப்பியில் தான் நான் சிரிச்சிட்டே இருக்கேன் அப்படி சொல்கிறீங்க.